1. புனித ஆலிவர் பிளங்கட். புனித ஆலிவர் பிளங்கட் அயர்லாந்தில் 1625 ஆண்டு நவம்பர் 1 நாள் பிறந்தார். இளம் வயதிலேயே இறைவனை தேடுபவராக இருந்த புனித ஆலிவர் 1647 ஆண்டில் இத்தாலியில் உள்ள ஐரிஸ் கல்லூரியில் இயேசு சபையாரிடம் குருத்துவ கல்வியினை பயின்று 1654 ஆண்டு குருவானார். ஞானம் மிகுந்த புனித ஆலிவர் 1654 ஆண்டு முதல் 1669 ஆண்டு வரை இறையியல் பேராசிரியராக பணிபுரிந்தார். அயர்லாந்தின் வியத் என்ற பகுதியின் ஆயராக பொறுப்பேற்ற இவர் ஏழை மக்களுக்கும் இயேசுவை அறிந்திராத மக்களுக்கும் நன்மை செய்பவராக திகழ்ந்தார். 1673 ஆண்டு அயர்லாந்தில் குருக்கள் பலர் கொடுமைப்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்ட போதும் பள்ளிகள் பல மூடப்பட்ட போதும் புனித ஆலிவர் மறைந்திருந்து இறை பணியாற்றி குருக்களை வழிநடத்தினார். 1679 ஆண்டில் கைது செய்யப்பட்ட இவரை கத்தோலிக்க விசுவாசத்தை அயர்லாந்தில் பரப்புகிறார் என்று குற்றம் சுமத்தி 1681 ஆண்டு தூக்கிலிட்டு கொடூரமாய் கொன்றார்கள். கயவர்களால் சிதைக்கப்பட்ட இவரது உடலின் பாகங்கள் அயர்லாந்திலும் இங்கிலாந்திலும் இன்னும் பல பகுதிகளிலும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அயர்லாந்து நாட்டின் முதல் மறைசாட்சியும் இங்கிலாந்து நாட்டில் விசுவாசத்தின் பேரில் கொல்லப்பட்ட இறுதி நபரும் இவர்தான். புனித ஆலிவர் பிளங்கட் அவர்களின் விழாவை கொண்டாடும் நாம் இறைவனிடம் நம்மை முழுவதுமாய் ஒப்படைத்து நமது வாழ்வு மூலம் இறைப்பணியாற்ற முன்வருவோம்.